அனைவருக்கும் வணக்கம். இசைப்பிரியா அக்கா அவர்களுக்கு புகழ் வணக்கம். 1982 மே 2ஆம் தேதி இலங்கையில் ஈழத்தில் பிறக்கிறார். 1995 தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறார். தமிழில் முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக அங்கே செய்தி வாசிப்பாளராக செய்தி ஊடகவியலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இலங்கை அரசாங்கம் தேர்வு செய்தன. 1999 அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய துரோகத்தின் உச்சத்தினால் வெளியேற்றப்பட்டு புலிகள் இயக்கத்தில் இணைகிறாங்க. புலிகள் இயக்கத்தில் நேரடி ஆதரவு கொடுத்து, அதாவது பல உதவிகளை செய்து வந்து கொண்டு இருக்கிறார். அதாவது மருத்துவ உதவி, அக்கா மருத்துவச்சி அந்த இறுதிக்கட்ட போர், 3ஆம் கட்ட போர்னு சொல்லக்கூடிய 2009 காலகட்டத்தில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முள்ளிவாய்க்கால் போன்ற வன்னிக்காடு போன்ற இடங்களில் வந்து முக்கிய கிட்டத்தட்ட 22 நாடுகள், உலக நாடுகளால் கைப்பற்றப்பட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து போரில் இறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக நேரடியாக போகிறாங்க. அப்போ வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க எங்கள் குடும்பத்தில். வேணாம், போனால் நீ இறந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சு நம்ம இறக்கிறதுக்காக தான் பிறந்தேன். ஒரு 27 வயசு ஒரு பெண்மணி, அது அப்போ தான் போகிறாங்க, அந்த இறப்பதற்காகவே போகிறாங்க. ஆமாம், மருத்துவ உதவி செய்து கொண்டு இருந்தபோது சிங்கள இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு 22 இராணுவ வீரர்கள், அவனுங்களை வீரனே சொல்லக்கூடாது, ஆமாம் அவனுங்க தான் கற்பழிக்கிறானுங்க. 22 பேர் மாறி மாறி கற்பழித்து அக்கா அவர்களை மயத்தை பிடிச்சி அந்த ஒரு கடற்படை ஒரு கப்பலில் இறங்கி அக்காவை மயத்தை பிடிச்சி கீழே இழுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அதெல்லாம் டிவி சேனல்லே வந்தது. உலகத் தமிழர்கள்லாம் வந்து ஐக்கிய நாட்டில் வழக்கு தொடுத்து அதெல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கூட எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இது இன்னும் லைவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, வீரத்தமிழச்சி, எங்கள் அக்கா மானத்தமிழச்சி, மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். அதாவது தன்னுடைய தமிழ் மொழிக்காக, இனத்திற்காக உயிர் தியாகம் செய்த அக்கா அவர்களை போன்று, அதாவது அக்கா அவர்கள் கற்பழித்து கொல்லப்படுறப்ப, சுட்டு கொல்லப்படுறப்ப ஒரு சிந்தனை இருந்திருக்கும். 13 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டுமே 8-9 கோடி பேர் இருக்கிறான் தெண்டமாக. ஆமாம், இப்படி நம்மளை ஒரு சிங்கள இராணுவம், உலக இராணுவம் நம்மளை கற்பழித்து கொள்கிறாங்களே, நம்மளை கேட்க நாதி இல்லையே. 10,000 பேர் இருக்கிறாங்க. அங்கே அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கெல்லாம் அங்கே மாநாட மயிலாட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க 2009. ஆமாம், வெட்டி பொழுதுபோக்கிலும் கேளிக்கைகளிலும் நாட்டம் கொண்ட நாடு தான் இந்த தமிழ்நாடு. ஆமாம், அப்படி அதாவது ஒரு பெண்மணி அப்படி இங்கே மாதர்த்தம்மை இழிவு செய்யும், மடமையை கொளுத்துவோம், பெண்ணிய சுதந்திரம், அப்படி எதோ இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு, இந்த வாடகை வாயெல்லாம் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க, அக்கா இந்த மாதிரி இப்படி ஒரு பெண்மணி உண்மையாக ஒரு அர்ப்பணிப்பாக 27 வயசு பெண்மணி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடிக்கிட்டு, டிவியை வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு வீட்டில் உட்காந்து குதிச்சுக்கிட்டு எல்லாம் லைவில் வந்துக்கிட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நாட்டுக்காக ஒரு பெண்மணி அர்ப்பணித்தார் எங்கள் அக்கா இசைப்பிரியா அவர்கள். ஆமாம், ஒவ்வொரு மானத்தமிழனும் கண் கலங்கினும். ஆமாம், அக்கா அவர்களுக்கு புகழ் வணக்கம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அக்காவை போன்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் இங்கே பெண்ணிய சுதந்திரம், பெண்ணிய விடுதலை. நன்றி, வணக்கம். காற்று தீ பிடிக்க கண்ணு